ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் தேய்பிரே அஷ்டமி. இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. உங்களோட எல்லா விதமான பண கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன இலை, எந்த தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இலை மேலே என்ன மாதிரியான தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 21 நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை ருண விமோச்சன அஷ்டமி அப்படின்னே சொல்லலாம். ருணம் அப்படின்னா கடன். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் எது? செவ்வாய்க்கிழமை. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள். செவ்வாய் பகவான் யாரு? நம்மளோட கடன் பிரச்சனையை அடியோடு தீர்க்கக்கூடியவர். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமையில கால பைரவருக்கு உகந்த தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். நிறைய பேருக்கு ஜனவரி 21 இல்லை ஜனவரி 22 குழப்பம் இருக்கு. ஏன்னா தேய்பிரை அஷ்டமி 2 நாளும் சேர்ந்து வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஜனவரி 21 மதியம் 12:40 ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமி திதி ஜனவரி 22 மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கிறதால செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஜனவரி 21 தான் அஷ்டமி திதி. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 8வது திதி 8வது நாளை அஷ்டமியாக எடுத்துப்போம். அப்படி பார்த்தா நாளைய தினம் 8வது திதி அஷ்டமி திதி. பொதுவாக இந்த அஷ்டமி திதி அன்னைக்கு ராகு கால நேரத்தில் பைரவரை வழிபடுறது கூடுதல் விசேஷம்னு சொல்லுவாங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் 12:30 மணிக்கெல்லாமே அஷ்டமி திதி ஆரம்பிச்சிட்டதால மதியம் சரியா 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராகு கால நேரத்தில் கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் நடை திறந்திருக்கும். அதுலேயும் சிவாலயங்கள் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. முடிஞ்சால் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையாலையும் வாங்கி கொடுக்கலாம். பைரவர் அப்படிங்கிறவர் யாரு? காவல் தெய்வம். நம்மோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் காவல் தெய்வமாக நின்று காக்கக்கூடியவர் பைரவர். சிவாலயங்களில் கடைசி தெய்வமாக நம்ம பைரவரை வணங்குவோம். ஆனால் அப்பேற்பட்ட சிவாலயத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் பைரவர். பயம் பதட்டம் இருக்கு, செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி விஷயங்களால் பாதிப்பு ஏற்பட்டுருமோங்கிற ஒரு நடுக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ச்சியாக தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கிட்டு வரணும். அதே மாதிரி வீட்டில் தங்கமே சேர மாட்டேங்குது, வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் அடகு கடைக்கு தான் போகுது, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அஷ்டமி திதியில சொர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குறது கூடுதல் விசேஷம். அஷ்ட பைரவர்கள் அப்படிங்கிறது அஷ்ட திக்குகளும் 8 திக்குகளுக்கும் காவல் தெய்வம் என்று காக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்க மறக்காம வணங்கணும். பொதுவா பைரவர் அப்படிங்கிறவர் ஒரு வாசனை பிரியர். சந்தனம், பன்னீர், புனுகு, அரகஜா இது மாதிரியான வாசனை நிறைந்த பொருட்கள்ல பைரவர் கடாட்சம் இருக்கும். இந்த பொருட்களை அஷ்டமி தேதிகளில் கோவிலுக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை அங்கே இருக்கக்கூடியவங்க பூஜை செய்கிறவங்க பைரவருக்கு அலங்காரம் செய்யும் போது பூஜை செய்யும் போது அந்த பொருட்களை பயன்படுத்துவாங்க. அது மூலயமா பைரவரோட பார்வை பைரவர் கடாட்சம் உங்கள் மேலே விழும். அதனால் ருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை காணாமல் போகும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு மாலை நேரத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை மேலே ஒரே ஒரு தீபத்தை மறக்காமல் ஏற்றிடுங்க. இந்த ஒரு இலை ரொம்ப எளிமையான இலை. எல்லார் வீடுகள்லையும் எல்லார் வீட்டு வாசல்லையும் இருக்கக்கூடிய ஒரு செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய இலை தான். அதுதான் செம்பருத்தி இலை. எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த செம்பருத்தி செடியில் இருந்து ஒரே ஒரு இலையை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நாம் ஏன் செம்பருத்தி இலையை பயன்படுத்துகிறோன்னா பைரவருக்கு சிவப்பு நிற மலர்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா. அதுலேயும் செவ்வரளி, செம்பருத்தி இது மாதிரி சிவப்பு நிற மலர்களால் நாம் பைரவருக்கு அலங்காரம் செய்யும் போது அர்ச்சனை செய்யும் போது அந்த நேரத்தில் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாரி வழங்கிடுவார். இதில் நம்ம செவ்வரளிக்கு பதிலாக செம்பருத்தி இலைக்கான அந்த செடியோட இலையை பயன்படுத்த போகிறோம். செம்பருத்தி இலையை பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. மாலை சரியா ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் இந்த தீபத்தை ஏற்ற போகிறீங்க. இந்த தீபத்தை நீங்கள் மண் அகல் விளக்குலையும் ஏற்றலாம், காமாட்சி அம்மன் விளக்குலையும் ஏற்றலாம். அது உங்கள் விருப்பம் தான். இல்லை சின்னதாக ஒரு பித்தளை விளக்கு குபேர விளக்கு மாதிரி இருக்குனாலும் அதையே பயன்படுத்திக்கலாம். நிறைய பேர் வீடுகளில் பைரவர் ஃபோட்டோ சிலை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க பைரவர் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடியே இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். ஃபோட்டோ சிலை இல்லாதவங்க சிவபெருமானோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா
அந்த ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி இந்த தீபத்தை மறக்காமல் ஏற்றிக்கோங்க. மாலை 6-7 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் தினமும் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, நிலைவாசல் விளக்கு இதெல்லாம் தனி. அது போக இந்த தீபத்தை நீங்கள் பிரத்யேகமாக ஏற்ற போகிறீங்க. தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலையை கொஞ்சமாக சந்தனம் இல்லைனா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு சின்ன தட்டு மேலே இந்த செம்பருத்தி இலையை வச்சிடுங்க. அதுக்கு மேலே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து அதில் 8 எண்ணிக்கையில் மிளகு வைக்கணும். மிளகு அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். பைரவர் வழிபாட்டிலையும் வாராகியம்மன் வழிபாட்டிலையும் மிளகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடன் பிரச்சனை காணாமல் போகிறதுக்காக பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் சிவப்பு நிற துணியில் 27 எண்ணிக்கையில் மிளகு தீபம் போடுறது வழக்கம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நாம் 8 மிளகை பயன்படுத்தியிருக்கிறோம். 8 அப்படிங்கிறது பைரவருக்கு உரிய ஒரு எண். திதிகளில் 8வது திதியாக வரக்கூடியது அஷ்டமி திதி. அதனால தான் 8 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துருக்கீங்க. அந்த 8 எண்ணிக்கையில் எடுத்துக்கூடிய மிளகை நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம், அது காமாட்சியம்மன் விளக்காக இருக்கட்டும், பித்தளை விளக்காக இருக்கட்டும், இல்லை மண் அகல் விளக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் அந்த 8 மிளகை போட்டு தீப எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். நெய் ஊற்ற வேணாம், தீப எண்ணெய் ஊற்றணும். பைரவருக்கு உகந்த அந்த செம்பருத்தி செடியோட இலையிலேருந்து ஏற்றக்கூடிய ஒரு தீபம், அது கூட பைரவரோட கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்காக, கடன் பிரச்சனையை காணாமல் போக வைக்கிறதுக்காக ஏற்றக்கூடிய அந்த மிளகு தீபத்துக்கு சமமான ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் பைரவர் நினச்சி ஏற்றுறீங்க. இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் ஓம் காலபைரவாய நமக இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 8 முறை சொல்லுங்க. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ருணம் தீர்க்கக்கூடிய ருண விமோச்சன அஷ்டமி அப்படிங்கிறதால செவ்வாய் பகவானை மனசார வேண்டிக்கோங்க. முருகப்பெருமானோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தீபம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்கள் பூஜை அறையில் எரிஞ்சால் போதும். அதுக்கப்புறமா அந்த செம்பருத்தி இலையையும் அந்த மிளகையும் எடுத்து கால்பட இடத்துல போட்டுருங்க. அவ்வளவுதான் இந்த தீபம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் காலபைரவரோட கடாட்சம் உங்கள் வீட்டில் விழும். அது மூலயமா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது காணாமல் போகிறதுக்கான வழிவகையை இந்த தீபம் ஏற்படுத்தும். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தான் இந்த தீபத்தை ஏற்றணுங்கிறது கிடையாது. மாதத்தில் 2 அஷ்டமி தினங்கள் வருது. அந்த 2 அஷ்டமி திதிகள்லையுமே தாராளமாக செம்பருத்தி இலை மேலே விளக்கு வைத்து அதில் மிளகு போட்டு தீபம் ஏற்றணும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். இந்த ஒரு தீபம் உங்களோட ருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் பிரச்சனையை காணாமல் போக வைக்கக்கூடிய தீபம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நாளைய தினம் கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் கோவிலுக்கு போகாமல் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி, உங்கள் கையால் நாய்களுக்கு உணவளிக்கிறத நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க. அஷ்டமி தினத்தன்னைக்கு நாய்களுக்கு உணவளிக்கிறது உங்களோட எதிரிகள் தொல்லையை குறைக்கும். நாய் அப்படிங்கிறது காலபைரவரோட வாகனம். தொடர்ச்சியாக நீங்கள் நாய்களுக்கு உணவளிச்சுட்டு வர்றதால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள், பொறாமைப்படக்கூடியவங்க, எதிரிகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிடுவாங்க. உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறவங்க கூட நண்பர்களாக மாறிடுவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு அஷ்டமி. அஷ்டமி தினத்தன்னைக்கு இந்த இலை மீது தீபத்தை ஏற்றி உங்களோட கடன் பிரச்சனையை காணாமல் போக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.